ரசிகர்களுக்கு உண்டான மரியாதை இல்லை. எங்களை நாங்களே வருத்திக் கொள்கிறோம். நாங்கள் எந்த தவறும் செய்யவில்லை. அவர்களுக்கு வருமானம் பெருகும். அதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சூப்பர் ஸ்டாரின் ரசிக பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களது பொன்னான வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இது சூப்பர் ஸ்டாரின் 50வது ஆண்டு பொன்விழா ஆண்டு. இந்த பொன்விழா ஆண்டிலே அடியெடுத்து வைக்கும் நமது சூப்பர் ஸ்டாரின் படம் கூலி. இந்த கூலி திரைப்படம் வெற்றிகரமாக தமிழ்நாடு எங்கும், உலகம் எங்கும், மற்ற இதர மாநிலங்களிலும் வெற்றி பெற வேண்டும் என்று எங்களது ரசிகர் மன்றங்களின் சார்பாக அன்போடு பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். அது மட்டுமல்ல, இன்று சேலத்திலே கௌரி தியேட்டரிலும் ஜெயா தியேட்டரில் மட்டும்தான் ரசிகர் மன்ற ஷோ நடைபெறுகின்றது. இதற்கு ஆதரவளித்த கௌரி தியேட்டர் அண்டு ஜெயா தியேட்டர் அவர்களுக்கு நன்றிதனையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அநேகமாக இது பாட்ஷாவை போல் இருக்கும் என்று சூப்பர் ஸ்டாரே சொல்லியிருக்கிறார். இது 2வது பாட்ஷாவாக இருக்கும் என்று நம்புகின்றோம். இதிலே நாகார்ஜுனா இருக்கின்றார், தெலுங்கு சூப்பர் ஸ்டார், அவரும் ஒரு பெரிய பிரபலமான நடிகர். சத்யராஜ் இருக்கின்றார், சுருதிகாசன் இருக்கின்றார், உபேந்திரா கன்னட நடிகர் இருக்கின்றார், மஞ்சு பாய்ஸில் புகழ்பெற்ற நடிகர் அவரும் நடித்திருக்கின்றார். இப்படி பல்வேறுபட்ட மாநிலங்களில் அதைவிட எல்லாத்த விட அமீர்கான் நடித்திருக்கிறார். இதில் அதனால் எல்லா சிறப்புகளும் அனிருத்தின் இசை மற்றும் டைரக்ஷன் மிக எதிர்பார்ப்பை உண்டாக்கிய லோகேஷ் கனகராஜ் அவருடைய டைரக்ஷன். நிச்சயமாக இந்த படம் வெற்றி படமாக அமையும். அது வெற்றி படமாக அமைய நாங்கள் இறைவனை பிரார்த்தித்து, நாங்கள் எல்லோரும் சூப்பர் ஸ்டாரும் நன்றாக வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்து இந்த படம் வெற்றி அடைய மிகவும் இறைவனிடம் வேண்டி விரும்புகின்றோம். ரசிகர்களே பெரிய வருத்தத்தில் இருக்காங்க. அது காரணம் என்ன? என்னதான் பிரச்சனை நடக்குது? இல்ல அதாவது இது என்னன்னா, இதுல வெளிப்படையாக எதையும் பேசுவதற்கு இல்லை. ரசிகர்களுக்கு உண்டான மரியாதை இல்லை. நாங்கள் எல்லாம் உண்மையாக ஒரு வாரமாக இதற்காக, இந்த டிக்கெட்டை பெறுவதற்காக போராடி கடைசியில் கௌரி தியேட்டரிலும் ஜெயா தியேட்டரிலும் தான் பெற்றிருக்கின்றோம். நாங்கள் யார் மீதும் குற்றம் சொல்ல விரும்பவில்லை. எங்களை நாங்களே வருத்திக் கொள்கிறோம், அவ்வளவுதான். ஏன்னா இதில் பேசுவதற்கு நாங்கள் அந்த அளவிற்கு பெரிய ஆட்கள் அல்ல. பெரிய ஆட்களாக இருந்தால் நாங்கள் பேசினால் எடுபடும். எங்கள் சூப்பர் ஸ்டாரும் யாரையும் மனதை புண்படும்படி பேச மாட்டார். ஆகவே நாங்களும் அதே பின்பற்றதுனால நாங்களும் யாரையும் புண்படுற மாதிரி பேச மாட்டோம். அதனால யார் எது செய்தாலும் அது நன்மைக்கு. வருங்காலத்தில் இந்த பிரச்சனைகள் இல்லாமல் எல்லா தியேட்டர்லையும் டிக்கெட் கொடுக்குமாறு வன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அவர்களை பாராட்டி வணங்குகிறோம். நாங்கள் ரசிகர்கள் ஏதாவது குளறுபடியோ தவறோ செய்திருந்தால் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். நாங்கள் எந்த தவறும் செய்யவில்லை. ரசிகர்கள் என்ன செய்வார்கள்? படம் பார்ப்பார்கள், நன்றாக இருக்கிறது என்று சொல்வார்கள். அப்படி சொல்வது மட்டும்தான் படத்தின் வெற்றிக்கு வழிவகுக்கும். அவர்களுக்கு வருமானம் பெருகும். அதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் எதையும் சொல்வதற்கில்லை. எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும், எல்லோரும் ஆள வேண்டும். நல்லதை நினைப்போம், நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும்.